ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏகேசியில் மொத்தம் 4 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பாய்லிங் பாயிண்ட், ஃபிசிக்கல் ஸ்டேட், டைபோல் மூமெண்ட், சாலிபிலிட்டி. ஸோ இப்போ இந்த யூனிட்டில் எதை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாலிபிலிட்டி அண்டு பாய்லிங் பாயிண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கான்செப்ட்டுக்குமே வந்து பார்த்தோன்னா யார் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் யூஸ்ஃபுல்லாக எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளூரின், ஆக்சிஜன் அண்டு நைட்ரஜன். ஸோ ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஸோ இதில் தான் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ அந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஒரு மாலிகுலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பாய்லிங் பாயிண்ட் அண்ட் சாலிபிலிட்டி ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பாய்லிங் பாயிண்ட் பார்த்துடலாம். பாய்லிங் பாயிண்டில் இருக்கிறதுலே எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூனிட் சொல்யூஷன் சாப்டரில் அப்நார்மல் மோலார் மாஸில் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் நம்ம இதை படிச்சிருப்போம் டைமர் ஃபார்மேஷனில். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ்டென்சிவ் அசோசியேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு ஸ்பெண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதுக்கப்புறம் உள்ள ஹைட்ரஜன் பாண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கால் அப்பான் ஆல்கஹால். ஸோ இந்த ஆல்கஹாலையும் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உள்ள ஒரு பாய்லிங் பாயிண்ட், கம்மியான பாய்லிங் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஆல்டிஹைட் அண்டு கீட்டோன். இருக்கிறதுல லீஸ்ட் ஒன் வந்து யார் அப்படின்னா ஹைட்ரோகார்பன். ஏன்னா இந்த ஹைட்ரோகார்பனில் தான் வாண்டர்வால் இன்ட்ராக்ஷன் இதில் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன் வந்து இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2.5 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆக்சிஜனில் வந்து என்ன இருக்கும் 3.5 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் பார்ஷியலி நெகட்டிவ், பார்ஷியலி பாசிட்டிவ் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த கெமிக்கல் பாண்ட் எனக்கு எங்கே ஷிஃப்ட் ஆகும், மேலே ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்படி மேலே ஷிஃப்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டைபோலார் இன்டர்மீடியேட் எனக்கு ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி இன்னொரு கார்பனில் குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கேயும் எனக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி ஒரு டைபோல் இன்டர்மீடியேட் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு மாலிகுல் நம்பர் 1ல் இந்த இடத்துல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு இல்லையா, இது போயிட்டு 2வது மாலிகுலில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜில் போய் என்ன ஆகும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து என்னவாக இருக்கணும் ஹைட்ரஜனை விட கம்மியான மேக்னிடியூட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருங்க பாருங்கள் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வீக்கர் தென் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ஆல்கஹாலை விட ஆல்டிஹைட் கீட்டோனோட பாய்லிங் பாயிண்ட் என்னவாக இருக்குது கம்மியாக இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1-methoxy ஈத்தேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது ஈத்தர், ROR இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒரு R குரூப் மித்தேல் குரூப், இன்னொரு R குரூப் என்னவாக இருக்குது இத்தேல் குரூப் இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து ரூட் வேர்டு வந்து யார் அப்படின்னா இது தான் 2 கார்பன் சிஸ்டம் தான். அப்போ இது பேர் என்னது மீத்தாக்சி ஈத்தேன். ஸோ அடுத்ததான் இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா இட்ஸ் ப்ரொப்பனால் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் ஃபங்க்ஷனல் குரூப் யார் ஆல்கஹால். ஸோ இப்போ நமக்கு ப்ரொப்பனால் இருக்குது. இந்த ப்ரொப்பனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு மாலிகுல் இருக்குது, அது 2வது மாலிகுல் ப்ரொப்பனால் இருக்கு இல்லையா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது ஹைட்ரஜன் பாண்ட் இந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் ஹைட்ரஜன் பாண்ட் இதில் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த ஃபார்ம் ஆகியிருக்கிற இந்த ஹைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணும் ஐ நீட் டு கிவ் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதனால தான் பாய்லிங் பாயிண்ட் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து ப்ரொப்பனால் 370 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஈத்தர் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா 281 தான் எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட், தட்ஸ் ஆல். ஸோ அடுத்தது சாலிபிலிட்டி பார்த்துடலாம். ஸோ லோவர் மெம்பர் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஆர் மிசிபிள் வித் H2O இன் ஆல் ப்ரொபோர்ஷன் டியூ டு ஹைட்ரஜன் பாண்ட் வித் வாட்டர் மாலிகுல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோவர் மெம்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தனோட ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் CHO அண்ட் எத்தனல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா CH3CHO அண்ட் திஸ் இஸ் த ப்ரொப்பனல் அண்ட் butanol CH3CH2 CH2 and CH4. ஸோ இதில் நல்லா பார்த்தாலே நமக்கு தெரியும் இது எல்லாமே வந்து என்னது இட்ஸ் ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பில் நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது ஹியர் நோ மோர் R குரூப் வில் பி ப்ரெசன்ட். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு CH3 வந்துருக்கு, மித்தேல் குரூப் அண்டு இத்தேல் குரூப் அண்டு ப்ரோப்பைல் குரூப். ஸோ இப்போ டாப் டு பாட்டம் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் யார் மோர் சாலிபிலிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் இட்ஸ் மோர் சாலிபிலிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற மெத்தனால் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னவாக இருக்கும் மோர் சாலிபிளாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் கீழே டவுன்ஃபாலில் இருக்குது பாருங்கள் 1
2 3 4 ஓகே. பியூட்டனல் இருக்கு இல்லையா, பியூட்டனல் வந்து என்னவாக இருக்கும்னா லெஸ் சால்யூபிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது ஏன் வந்து லெஸ் சால்யூபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் உள்ள ஆர் குரூப் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆர் குரூப் வந்து நமக்கு ஹைட்ரோ கார்பன் டெரிவேட்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா என்ன அர்த்தம், வாட்டர் ஹேட்டிங். ஸோ இந்த நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இட்ஸ் அ இன்சால்யூபிள். ஓகே. நாட் ப்ராப்பர்லி மிசிபிள் இன் டு த வாட்டர் மீடியம். ஸோ எந்த ஒரு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில் இருக்கிற ஆர் குரூப் அதிகமாக இருக்கோ, ஸோ அது எல்லாத்துக்குமே என்ன ஃபார்ம் ஆகிடும், ஹைட்ரோஃபோபிக் ஃபார்ம் ஆகுதுனால அது வந்து சரியாக நமக்கு மிசிபிள் ஆகாது. இந்த ஒரு ரீசன் தான். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சால்யூபிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த் ஆஃப் அல்கைல் செயின் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ நான் பாய்லிங் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இருக்கிறதுலே கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன ஃபார்ம்லாம், சி டபுள் பாண்ட் ஓல ஒரு பக்கம் ஆர் குரூப் இன்னொரு பக்கம் OH இருக்கும். அதேமாதிரி அனதர் ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆர் குரூப் இன்னொரு OH இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸ்டென்சிவ் அசோசியேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்டென்சிவ் அசோசியேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இது வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அப்போ இதில் ஃபார்ம் ஆகிற ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து என்னது மோர் பாய்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓகேவா. ஸோ டியூ டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் ஆஃப் அசைல் குரூப். ஸோ இந்த அசைல் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அதனால தான் வந்து என்னது பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த பாயிண்டில் பார்த்தோன்னா இன்க்ரீசிங் ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன் தட் வில் மேக் இன்சால்யூபிள் இன் வாட்டர். அப்போ வந்து ஆர் குரூப் அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒழுங்காக சால்யூபிள் ஆகாது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது இண்டெக்ஸில் உள்ள கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஓகே த பாய்லிங் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது இதில் ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் அ எத்தனல், அதாவது ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இதில் ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ ஆல்டிஹைடில் வந்து என்ன பாண்ட் இருக்குன்னா டைபோல் இன்ட்ராக்ஷன் இதில் கண்டிப்பாக இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டைபோல் இன்ட்ராக்ஷன். இந்த டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து என்னவாக இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டை விட கம்மியான இன்ட்ராக்ஷனில் இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து எனக்கு எத்தனால் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் ஃபைனல் ஒன் வந்து பாருங்கள். இந்த ஃபைனல் ஒன் என்ன இருக்குது, ப்ரொப்பைன் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ரொப்பைனில் வந்து என்ன ஃபார்ம் ஆகும், இட்ஸ் அ ஹைட்ரோ கார்பன் டெரிவேட்டிவ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் தான் இதில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பைன் தான். ஓகேவா. அண்ட் ப்ரொப்பைன் அண்டு டைபோல் இன்ட்ராக்ஷனில் மோட்ரேட்டில் இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஈத்தர் தான். ஏன்னா ஈத்தரில் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஹியர் ஐ ஹாவ் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த ஆக்சிஜன். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர் எந்தமாரி வரப்போகுது. ஓகே. இந்த ஃபஸ்ட்டு நான் இப்போ இருக்கிறதுலே வந்து இந்த இடத்துல இன்க்ரீசிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா அர்த்தம் லோ ஆர்டர் டு ஹையர் ஆர்டர். அப்போ இருக்கிறதுலே கம்மியான பாய்லிங் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இட்ஸ் கால் அப்பான் ப்ரொப்பைன். ப்ரொப்பைனோட பெட்டராக இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப். ஏன்னா இந்த இடத்துல ஓகே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப். இதை விட பெட்டராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைபோல் இன்ட்ராக்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், எத்தனால் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எத்தனால் விட பெட்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனால். ஸோ ஏன் வந்து எத்தனால் வந்து அதிகமாக இருக்குது, ஏன்னா எத்தனால் தான் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜன் பாண்ட் இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இருக்கிறதுலே ஸோ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி பாய்லிங் பாயிண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கால் அப்பான் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் 8.2 இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த கான்செப்டை அப்ளை பண்ணி ஜஸ்ட் கமெண்ட் இன் மை சேனல். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.